வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இட்லியும் பக்கோடா குருமாவும் பண்ண போகிறேங்க மார்னிங் டிஃபனுக்கு. அந்த பக்கோடாவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறுமிளகாத்தூள், சோம்பு, உப்பு சேர்த்து பிசைஞ்சு எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறேங்க. பாருங்கள், இது மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை நான் எண்ணெயில் சின்ன சின்னதாக போட்டு இதை மாதிரி பொரித்து எடுத்துக்க போகிறேங்க. இது ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. குருமாவில் தானே நம்ம போட போகிறோம், அதனால் நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும். அதுவே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்கள், நான் பக்கோடா எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். இப்போது குருமா தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிட்டு ஒரு 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்புறமா இதுக்கு தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு குருமாவுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே வெறுமிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு விடலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணுங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம தேவையான அளவு தண்ணி இது கொஞ்சம் நிறையவே விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பக்கோடா சேர்க்கறதுனால அந்த பக்கோடா இந்த தண்ணி இழுத்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கோடா குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் இந்த பக்கோடாவை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து சும்மா ஒரு விசில் விட்டுக்கலாங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா ஊறும். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்மளோட பக்கோடாலாம் பாருங்கள், நல்லா குருமாவில் ஊறி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. இது மார்னிங் இப்போ இட்லிக்கு பண்ணியிருக்கேங்க. இது தொட்டுக்க வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இட்லியும் பக்கோடா குருமாவும் மார்னிங் டிஃபனுக்குங்க. நான் நைட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு நான் சப்பாத்தி பண்ணிவிட்டு இதே குருமா தாங்க வச்சுப்பேன். அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் ட்ரை ஃப்ரை பண்ண போகிறேங்க. சாப்பாடு வெடிச்சிருக்கேன் புதினா ரைஸுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம், பெருஞ்சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். இப்போது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு எடுத்து தட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி கொதி விட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சது. இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு குக் பண்ணோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல், அதாவது காலிஃப்ளவர் ட்ரை ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுங்க. கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாங்க. நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலாவோட. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினா பீஸ் ரைஸு இப்போ நான் மதியம் லஞ்சுக்கு பண்ணுறேன். அந்த ரைஸு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லெமன் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு புதினா, கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. புதினா, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கொட்டை புளி வச்சு அரைக்க போகிறேன். நான் பச்சை பட்டாணி அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம், சீரகம், பட்டை, அவங்க ரொம்ப சேர்க்க தேவையில்ல, சும்மா 2 சேர்த்துட்டு பாருங்கள், இந்த புதினா விழுதுக்கு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, புளி அரைக்கணும். இந்த பட்டாணியும் வெங்காயமும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னு விடுங்க. இந்த பட்டாணி நம்மளுக்கு ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால எண்ணெயில் நம்ம வறுத்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே நல்லா வெந்துடும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இந்த வெங்காயம்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரட்டும். அப்போது நம்ம அந்த அரைச்ச விழுது பார்த்திங்களா, அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளி இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி விழுதாக்கி வச்சுருக்கோம். இந்த விழுதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம தேவையான அளவு உப்பும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிறு தீயில் நல்லா வேக வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து கலந்துக்கிடுவோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க இந்த சாதத்தை கொட்டி நல்லா கலரி எடுத்துட்டா நம்மளோட புதினா பீஸ் ரைஸ் ரெடி ஆகிடுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் விட்டுக்கலாங்க. இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். லெமன் சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுட்டு நம்மளோட ரைஸு சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட புதினா பீஸ் ரைஸ், புதினா பட்டாணி சாதம் நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். புதினா பட்டாணி சாதம், நம்மளோட காலிஃப்ளவர் பொரியலுங்க. நம்மளோட லஞ்ச் மெனு இன்றைக்கி புதினா பட்டாணி சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையுங்க. நம்ம பக்கோடா குருமாவும் நல்லா செட் ஆகுங்க. அந்த பக்கோடா நல்லா ஊறி இருக்குது இல்லைங்களா, இதுவும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க சமையல். மார்னிங் டிஃபனும் மதியம் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.